சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் அனுப்பியிருப்பேன் பாரு, உனக்கு தான் அனுப்பிச்சேன். வாட்ஸ்அப் பாரு. ஓகே. உள்ள வரலாமா? ஏய் இளமதி, உள்ள வாங்க. வாமா. என்னம்மா இது? கல்யாண பொண்ணு நீ போய் இந்த பக்கம்? அது வணக்கம்மா. வணக்கங்க. வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இது என் பொண்ணு தங்கமணி. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு இவ்ளோ பெரிய பொண்ணா? பாக்குறதுக்கு தான் பெரிய பொண்ணு, ஆனா இன்னும் குழந்தைத்தனம் மாறவே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா தான் இன்னும் வளராமையே இருக்காரு. இதை விட வளர்ந்தேன்னா நிலம் முட்டும் பரவாயில்லையா? அம்மா, நல்ல நேரத்துல இத பத்தி பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஆனா அப்பாவுடைய விஷயம் கேள்விப்பட்டோன்னு மனசு உடைஞ்சு போச்சுமா. ஏதோ ஒண்ணு கெட்டது நடந்த இந்த நேரத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அம்மா, நீ யார் வீட்டுக்கு மருமகளா வரப்போறேன்னு தெரியும்ல? ராஜேஸ்வரி அக்கா வீட்டுக்கு. அவங்க உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க, தெரியுமா? மதி. அப்படியா? தம்பி கொஞ்சம் எந்திரிங்க. என்ன தயக்கம், எதுக்கு கூச்சம்? வாங்க, எப்படி இங்க வாங்க, பக்கத்துல போய் நில்லுங்க. எப்படி ஜோடி பொருத்தம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல் இருக்கு. அண்ணே, நான் கிளம்புறேன். ஏம்மா, என்னாச்சு? என்ன இருந்தாலும் புது பொண்ணு இல்லையா, வெக்கப்படுறா. வரேன். அப்புறம் தம்பி, எப்ப வந்தீங்க? கல்யாணத்துக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அம்மா, எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் ஒரு கல்யாணம் நினைச்சு வந்தேன், ஆனா இங்க வந்து பார்த்தா 2 கல்யாணம். ரெட்ட சந்தோஷமா எனக்கு. இங்கதானே நிக்கிறேன்னு போன்ல சொன்னா. ஏ மோகனே. சரோஜாக்கா, நீங்களா? வாங்க வாங்க. நானே தான். இப்பவாது என் ஞாபகம் உனக்கு வந்துச்சே. எப்பா எப்பா அது கல்யாணம் காட்சின்னு வந்தா உனக்கு என் ஞாபகம் வரும். எதையாவது நிறுத்தணும் கொள்ளணும்னா தான் நீலவேணிக்கு என் ஞாபகம் வரும். என்ன நீலவேணி? அக்கா, கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீங்க தான் வர்றீங்கன்னு நீலவேணி என்கிட்ட சொல்லவே இல்லக்கா. அப்ப நாங்க நினைச்சது நடக்கும். இந்த சரோஜா வந்துட்டேன்ல, இனிமேல் சகலமும் சூப்பர் டாப் டக்கர்ல போகுது. அப்படி சொல்லுங்க. இந்த பில்டப் வார்த்தையெல்லாம் இருக்கவே கூடாது இந்த நீலவேணி கிட்ட. இந்த கல்யாணம் நிக்கணும், அதுக்கு என்ன வேணா பண்ணுங்க. அவ்வளவு சந்தேகம் இருக்கிறவங்க தான் என்னைய கூப்பிட்டியலாங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம யோசிக்கிறதுக்குலாம் இங்க டைமே இல்ல. எப்படியாவது இந்த கல்யாணத்தை. ஐயே, என்ன பேசிட்டு இருக்கா மோகன் என்ன பத்தி தெரியாம? இந்த பாருமா, நமக்கெல்லாம் நல்லா நடக்கிற கல்யாணத்தை பார்த்தாலே ஆவாது. காலை நீட்டிட்டு நடு வீட்டுல உட்கார்ந்து முக்காடு போட்டுக்கிட்டு அழுவேன். இது இளவு வீடு மாதிரி. இந்த கல்யாணத்தை எப்படி நடக்க விடுவேன்? என் வயிறு எரிஞ்சிட்டே இருக்கு. கல்யாணம் நிக்கிறது என் கண்குளிர பார்த்ததுக்கு அப்புறம் தான் வயிறு எரியறது அடங்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? எக்காரணத்து கொண்டும் நீங்க மாட்டிக்கவே கூடாது. அப்படியே மாட்டிக்கிட்டா இந்த பாருமா, என் கழுத்தே அறுபட்டாலும் விஷயத்த சொல்ல மாட்டேன். எனக்கு அது போதும். ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நம்ம ருத்ரா இருக்கும்போது அவளை விட்டுட்டு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன ஏன் கூப்பிட்டீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ருத்ரா இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அதனாலதான் உங்களை வர வச்சேன்.